தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், பின்னிரவு 4:40 வரை, பிறகு அசுவதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து இலக்குமி வழிபாடு. 2 தினங்களுக்கு முன்னால இலக்கியனுடைய அருளை பெறணும்னா என்ன செய்யணும்? நம்ம பாடல் படிக்கின்ற பொழுது கூட வருவாய் இது சமயம்னு சமயமாலை படிக்கணும். சமயமாலை படித்தால் இமயத்தில் இருந்தால் கூட சமயத்தில் வந்து கை கொடுத்து உதவுவாளாம் இலக்குமி. அப்படிப்பட்ட இலக்கு இப்போ வீட்டில் லட்சுமி படம் வைக்கிறோம்ல, லட்சுமி படம் வச்சா வீட்டுக்கு உள்பகுதியில் பார்க்கணும். சரஸ்வதி படம் வீட்டுக்கு வெளியில் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா சரஸ்வதி கல்வி அறிவு தரக்கூடியவள். நம்முடைய அறிவாற்றல் உலகத்துக்கு தெரியணும். ஆனால் நம்ம எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், இலக்குமி அருளால் நமக்கு என்ன சம்பாத்தியம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி, மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் விரும்புவாங்க. அதனால லட்சுமியினுடைய பணம் இல்லத்திலே தங்குறதுக்கு இலக்குமியை உள்பக்கம் பார்த்த படத்தை மாட்டி வைக்க வேணும்பாங்க. இது செட்டிநாட்டு பகுதியிலெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இலக்குமிக்கு பாடலில் 8 வகை லட்சுமியால் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோலமையில் ஆனவளே வெற்றியுடன் நான் வாழ வேணும் ஆதி லட்சுமியே வட்டமலர் மீதிருந்து வருவா இது சமயம்னு ஒரு பாடல். 8 வகை லட்சுமியினுடைய அருள் இருந்தா செல்வம் கொட்டுமா. ஆகையினாலே தான் இல்லத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம். அந்த லட்சுமியினுடைய அருள் கிடைக்கணும்னா நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு உங்களுக்கு சொன்னேன். தானிய லட்சுமி அருள் பெறணும்னா தானத்தில் சிறந்த அன்னதானத்தை நம்ம மற்றவர்களுக்கு செஞ்சோம்னா அதுவே மகிழ்ந்து நமக்கு அந்த தானியம் கிடைக்கிற மாதிரி செய்யும். பிறருக்கு விருந்தளித்து போற்றினாலே நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும்ங்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சௌபாக்கிய லட்சுமிக்கு பிறர் மனது நோகாமல் நடந்துக்கணும்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். அடுத்து சந்தான லட்சுமி. சந்தான லட்சுமின்னா ஒரு புள்ள கையில் வச்சிருக்கோம். தாய்மை உணர்வுடன் நடந்து கொண்டாலே, பிறர் குழந்தையிடம் பாசம் காட்டினாலே, அதை அரவணைத்து வைத்து அந்த சந்தான லட்சுமியினுடைய அருள் கிடைத்து நமக்கு சந்தானம் பிறக்குமா. ஒரு பழமொழி உண்டு, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு. இதுக்கு ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியாது. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை எப்படி வளரும்? பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்குறோம்னு வச்சுங்க, நம்ம பிள்ளை எப்படி வளரும்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் மனைவியாக அங்கீகரித்து கூட்டிக் கொண்டு வந்திருப்பவள் ஊரான் விட்டு பிள்ளை. நம்ம கல்யாணம் செஞ்சு கட்டிக்கிட்டு வந்தவங்க இருக்காங்களே, அவங்க ஊரார் வீட்டு பிள்ளை. அந்த ஊரார் பிள்ளைக்கு சத்துணவாக ஊட்டி வளர்த்தால் அதன் வயிற்றில் வருகின்ற அந்த கரு இருக்கே, நமது மூலம் உண்டான அந்த கரு இருக்கிறதே, அந்த கரு வளர்ந்து கொண்டே இருந்து ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். தன்னுடைய அந்த பிள்ளை தானாகவே அந்த கரு வளர்ந்து கொண்டே வந்து நல்ல நிலையிலே குழந்தை பிறக்குமா. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை, நம்முடைய பிள்ளை, அவள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கரு வளரும் அப்படிங்கிறதுக்கு தான் பழமொழி ரொம்ப நாசுக்கா சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தாய்மை உணர்வோட நம்ம நடந்துக்கணும். பிறர் குழந்தையிடம் பாசம் காட்டுதல், அரவணைத்தல், இப்படி எல்லாம் இருந்தா இந்த சந்தான லட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைக்குமா. இது மாதிரி மற்ற இலக்குமியின் அருள் கிடைக்க என்ன செய்யணுங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த தந்தை தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரப்போகிறது. ராசிநாதன் 9ல் இருப்பதால் பெற்றோர் வழியில் இருந்த பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அஷ்டமத்திலே 4 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. தொல்லைகள் சில வரலாம். நட்பாலும் தொல்லை வரலாம், அல்லது ஏதேனும் சிக்கல்களும் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் இந்த விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய போய் அது உபத்திரவத்திற்கு கூட முடியலாம். எனவே கவலைகள் அதிக அகல வேண்டுமானால் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு வக்ரம் பெற்றிருப்பது நன்மைதான். 7க்கு அதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம். வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் அகலும். உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளும். உன்னத நிலை உங்களுக்கு வந்து சேர, தொழில் உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட என்ன செய்யலாம் என்று சிந்திப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பயணங்களாலும் பலன் கிடைக்கும். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ராசிநாதனாக விளங்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே பொன்பொருள் சேர்க்கை உண்டு. புகழ் கீர்த்தி கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார பற்றாக்குறை அகலும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் 2ல் கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே கொஞ்சம் யோசித்து சொல்வது நல்லது.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். இன்று புது முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்ல, இறை நாமத்தை உச்சரிக்க வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் காரியங்களை தொடங்க வேண்டும். அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் குறையலாம். என்ன இருந்தாலும் பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். ஏதேனும் புது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தால் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் சந்திராஷ்டமம், சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது உடல்நிலையில் மிக மிக கவனம் தேவை. உணவிலும் ஒவ்வாமை நோய் உங்களுக்கு ஆட்படலாம். எனவே உணவு பழக்க வழக்கத்திலும் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. அதே நேரத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வருகின்ற பொழுது நல்ல மருத்துவரை நாடுவது நல்லது. மருத்துவ செலவு இன்று உண்டு. மனக்கலக்கம் தீர வழிபாடுகள் கை கொடுக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இடமாற்றங்களால் இனிய மாற்றம் ஏற்படுகின்ற நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். 10லே குரு இருக்கின்றார். புதிய உத்தியோகத்துக்கு செல்லலாமா அல்லது இந்த உத்தியோகத்திலேயே நீடிக்கலாமா, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு நல்ல பதில் இன்று கிடைக்கப் போகின்றது. குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே தொழில் உத்தியோகத்திலே சில மாற்றங்களை செய்யவும் நீங்கள் விரும்புவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு இன்று செயல்பட்டால்தான் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள். காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதற்கேற்ப வாய்ப்பிருக்கின்ற பொழுதே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உங்கள் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக நண்பர்களும் மாற்று இனத்தவர்களும் கூட இருப்பார்கள். 2ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 3இல் இருப்பதால் உடன்பிறப்புகள் வழியே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வாங்கிய இடத்தை விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் வாங்கும் யோகம் கூட உங்களுக்கு உண்டு. கேது பார்வை இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்புகின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். சிக்கல்கள் தீரும், சிரமங்கள் குறையும். எதிரிகள் விலகி இனிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களுக்கு அமைகின்றது. காரணம், 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. தனஸ்தானத்திலே சூரியன் இருப்பதால் பொதுவாளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். செவ்வாய் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். புதன் இருப்பதனாலே மாமன் மைத்தின வழியில் இருந்த மனக்கலக்கங்கள் அகலும். சேமிப்பு உயரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இந்த நாள் மாலை நேரத்தில் உங்களுக்கு வாகன யோகம் உண்டு. இன்று இனிய நாள், யோகமான நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். தாராளமாக செலவிட்டு மகிழ்வீர்கள். ஏராளமான நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட ஒரு சிலரிடம் மட்டும் நீங்கள் மனம் விட்டு பேசுவீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. செவ்வாயும் உங்கள் ராசியில் இருக்கின்றார். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தன்னிச்சையாக நீங்கள் செயல்பட்டு வெற்றி காணப் போகும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பதட்டம் அதிகரிக்கின்ற நாள். பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்காது. எதையும் திட்டமிட்டு செய்யவும் இயலாது. அஷ்டமத்தில் கேது இருந்தால் அலத்திற்கேற்ற ஆதாயம் இருக்காது. பயணங்களை மாற்றி மாற்றி அமைப்பீர்கள். பணியாளர்கள் தொல்லை அதிகரிக்கும். முதலில் இதை செய்வோம் என்பீர்கள், பிறகு வேண்டாம் என்பீர்கள். மனக்குழப்பம் அதிகரிக்கும். இந்த நாளில் நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் சிவாலய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்றைக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்திலே சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். குருவின் பார்வை பரிபூர்ண பார்வை பதிவதனாலே கல்யாணம் நடைபெறவில்லையே, வேலை கிடைக்கவில்லையே என்றெல்லாம் பலவிதமான பிரச்சனைக்கு ஆளாகிய உங்களுக்கு இன்று ஒவ்வொன்றாக படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது. குறிப்பாக குழந்தைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களுடைய வெளிநாட்டு முயற்சிக்கு கூட நீங்கள் ஏதேனும் ஏற்பாடு செய்தால் அதில் அனுகூலங்கள் உண்டு. இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. யோசித்து செயல்பட வேண்டும். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். வரவுறுவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கலாம். தாய்வழி ஆதரவு கொஞ்சம் குறையும். மனக்கவலைகள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இஷ்டதெய்வ வழிபாடும் வேண்டும். குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.